தேர்தல்னாலே வெறும் நம்பர்ஸ், யாருக்கு எவ்வளவு ஓட்டு, யார் ஜெயிச்சா யார் தோத்தா, இத மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? வாங்க, ஒரு தொகுதியோட இதயத்துக்கே போய் பார்ப்போம். புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி வாழ்ற மக்களோட உண்மையான தேவைகள் என்ன? தமிழ்நாட்டுல இருக்கிற ஆலங்குடி தொகுதிக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை ஆரம்பிச்சு வாக்காளர்களோட உண்மையான குரல் என்னன்னு கேட்போம். அரசியல சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த இடத்தையும் அங்க வாழ்ற மக்களையும் நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆலங்குடி. இது வெறும் ஒரு மேப் இல்ல. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட, விவசாயிகளோட, இளைஞர்களோட வீடு. அவங்க வாழ்க்கை, அவங்க நம்பிக்கை எல்லாமே இந்த மண்ணோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் நாம பேச போற விஷயத்தோட மையம். வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற போறோமா, இல்ல அளவிடக்கூடிய நிர்வாகத்தையும் அத்தியாவசிய சேவைகளையும் ஒரு உரிமையா கேட்க போறோமா? பேச்ச நிறுத்திட்டு செயல்ல இறங்குறது எப்படின்னு தான் பார்க்கணும். சரி, இப்ப நாம நேரா களத்துக்கு போவோம். ஆலங்குடியில நிஜமான நிலவரம் என்ன, அந்த தொகுதியோட சமூக பொருளாதார சூழல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுல இருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஆலங்குடியோட யதார்த்தம் இதுதான். 194% கிராமப்புறம். இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட கனவு எல்லாமே இந்த நிலத்தையும் விவசாயத்தையும் நம்பிதான் இருக்கு. அப்போ அவங்க பிரச்சனைக்கான தீர்வும் இந்த மண்ணிலிருந்து தான் வரணும். அது மட்டும் இல்ல, இங்க பல சமூக மக்கள் ஒன்னா வாழ்றாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க தேவை, அவங்கவங்க எதிர்பார்ப்புன்னு தனித்தனியா இருக்கு. இந்த சமூக அமைப்பு சரியா புரிஞ்சுக்காம ஆலங்குடி அரசியலோட போக்க நம்மால கணிக்கவே முடியாது. இங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. விவசாயத்துல பெரிய வளர்ச்சி இல்ல. புதுசா தொழில் தொடங்கவும் பெரிய வாய்ப்புகள் இல்ல. இதோட நேரடி விளைவு, படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க. இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை இல்ல. இது ஒரு ஆழமான பொருளாதார நெருக்கடிக்கான அறிகுறி. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். தேர்தல் புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது, வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு இந்த எண்கள் மூலமா புரிஞ்சுக்க முயற்சிப்போம். ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது, ஆனா அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம தரவு பகுப்பாய்வுல இருந்து 3 முக்கியமான சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்குது. 1, வளர்ச்சியில ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கு. 2வது, மக்களோட அரசியல் விசுவாசங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கு. 3வது, நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஒருவித சலிப்பு வர தொடங்கியிருக்கு. வாங்க, இத ஒவ்வொன்னையும் விரிவாக பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல். ஒரு புது கட்சி, நாம் தமிழர் கட்சி. வாங்கின வாக்கு சதவீதம் 9.01. இத ஒரு சின்ன நம்பரா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான முதல் புள்ளி. அப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த புது ஓட்டு யாருடைய ஓட்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சு? இது வாக்காளர்களோட மனநிலையில ஏற்பட்டிருக்கிற என்ன மாதிரியான மாற்றத்தை நமக்கு காட்டுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் உங்க கண்ணு முன்னாடியே இந்த வரைபடத்துல இருக்கு. திமுகவோட வாக்கு வங்கி உயர்ந்தாலும், அதிமுக சரிவை சந்திச்சாலும், உண்மையான கதை என்னன்னா, நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு 3வது சக்தி வலுவா உள்ள வந்திருக்கு. இது வரும் வாக்கு கணக்கு இல்ல, பல வருஷமா இருந்த கட்சிகள் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையில ஒரு விரிசல் விழுந்திருக்குங்கிறதுக்கான தெளிவான அடையாளம். இந்த நலத்திட்ட சோர்வுங்கிறத இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா விளக்குது. மக்கள் சொல்றாங்க, ஐயா, நீங்க குடுக்கற இலவசங்கள் சரிதான், ஆனா என் பிள்ளைக்கு ஒரு வேலை வேணும், என் வீட்டு குழாயில முதல்ல தண்ணி வரணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கான உரிமையை உறுதி செய்துள்ளது. மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளை கண்ணியத்துடன் கேட்பது அந்த உரிமையின் வெளிப்பாடுதான். சரி, வெறும் எண்களையும் வாக்கு சதவீதத்தையும் தாண்டி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால இருக்கிற அமைப்பு ரீதியான காரணங்களை இப்ப ஆராய்வோம். இது தனிப்பட்ட வேட்பாளர்களை பற்றியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பை பற்றியது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரையே எடுத்துக்கலாம். அவர் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர், மாநில அரசாங்கத்தோட முழு ஆதரவு இருக்கு. இதெல்லாம் அவரோட பெரிய பலம். ஆனா பலவீனங்கள் என்னன்னா, அவர் அந்த ஊர்க்காரர் இல்லங்கிற ஒரு கருத்து, பல வருஷமா தீர்க்கப்படாத தண்ணீர், சாலை பிரச்சினைகள், இந்த பலவீனங்கள் தான் மாற்று சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இத நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு புது கட்சிக்கு 9% வாக்குகள் விழுகுதுன்னா அது வேட்பாளர் மேல இருக்கிற கோபம் மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பு மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கான மிக தெளிவான அறிகுறி. இது ஒரு அமைப்பு ரீதியான நெருக்கடி. இதுவரைக்கும் நாம பிரச்சினைகளை அடையாளம் கொண்டோம். இனி அந்த பிரச்சினைகளுக்கு தரவுகளோட அடிப்படையில ஒரு உறுதியான தீர்வு என்னன்னு பாப்போம். இதுதான் உண்மையான ஒரு மக்கள் ஆணைக்கான வரைபடம். தெளிவில்லாத வாக்குறுதிகளோட காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு தேவை பொறுப்புணர்வும் அளவிடக்கூடிய முடிவுகளும் தான். அதுக்கு ஒரு கருவிதான் இந்த நிர்வாகத்தின் மீதான முதலீட்டின் வருவாய். அதாவது அரசாங்கம் செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும்
மக்களோட வாழ்க்கையில என்ன கான்கிரீட்டியான மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு கணக்கு பார்க்கற ஒரு முறை. இந்த ROI கட்டமைப்போட அடிப்படையில நாம முதல்ல பார்த்த குறைகளை சரி செய்ய ஒரு 4 அம்ச வளர்ச்சி திட்டத்தை முன்வைக்கலாம். முதல்ல குடிநீர் பாதுகாப்பு, 2வது கிராமப்புற இணைப்புக்கு நல்ல சாலைகள், 3வது உள்ளூர்லே வேலைவாய்ப்பு, 4வது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது மக்கள் மேல இழந்த நம்பிக்கைய திரும்பவும் உருவாக்குறது. இந்த அட்டவணைய பாருங்க. இது வெறும் வாக்குறுதி பட்டியல் இல்ல, இது மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம். உதாரணமா, காவேரி நீருக்காக 2500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சா 4 வருஷத்துல 4 லட்சம் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும். முதலீடு எவ்வளவு, காலக்கெடு என்ன, உறுதியான பலன் என்னன்னு எல்லாமே தெளிவா இருக்கு. இதுதான் உண்மையான நிர்வாகம். ஒரு நல்ல திட்டம் பேப்பர்ல இருக்கிறது மட்டும் போதாது. உண்மையான சவாலும் வெற்றியும் அதை திறமையா செயல்படுத்துறதுல தான் இருக்கு. திட்டத்தை நிஜமாக்க மக்களின் பங்களிப்பும் அவர்கள் தரும் தகவல்களும் ரொம்ப முக்கியம். இந்த தகவல்களை கையாளும்போது அவர்களின் தனியுரிமைக்கு மதிப்பளித்து ஒப்புதலுடன் செயல்படுவது நம்பிக்கையை வளர்க்கும் முதல் படி. வியூகம், அதாவது என்ன செய்யணும்னு முடிவு பண்றதுக்கும், செயல்பாடுகள், அதாவது அதை எப்படி செஞ்சு முடிக்கணும்னு பாக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரிய பெரிய திட்டங்களை பத்தி பேசலாம், ஆனா ஒவ்வொரு பூத் மட்டத்திலயும் ஒரு வலுவான குழு இல்லைன்னா, தினமும் அந்த வேலைய சரியா கண்காணிக்கலன்னா எந்த திட்டமோ காகிதத்தை விட்டு வெளியே வராது. சரி, நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஒரு புதிய அரசியல் பார்வைக்கான நேரம் வந்துருச்சா? இன்னைக்கு பெரும்பாலும் அரசியல் தனிப்பட்ட தலைவர்களை சுத்திதான் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தலைவர்களை விட மக்களை மையமா வச்சு தரவுகளோட துணையோட சொன்னதை செஞ்சு காட்டுற ஒரு நிர்வாகத்தால ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில்தான் ஆலங்குடியோட எதிர்காலத்தை மட்டுமல்ல, ஒருவேளை நம்ம அரசியலோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்புனீங்க, blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 010-4204-1602 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.